ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். இன்றைக்கி காலை நிலவரப்படி என்ன தங்க விலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இதுதான் இப்போ வந்த லேட்டஸ்ட் ப்ரைஸ். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வந்த ப்ரைஸு. இன்றைக்கி வந்து தங்கம் வந்து கடுமையாக வந்து உயர்ந்திருக்கு. சரியான ஒரு இன்க்ரீஸு. நான் உண்மையிலே உங்களுக்குலாம் ஒரு சேலஞ்ச் வேணால் பண்ணுறேன். யாருமே வந்து தங்கம் உயர்ந்திருக்கு அப்படின்னு எந்த சேனல்லையும் போட மாட்டாங்க. ஏன்னா உயர்ந்திருக்குன்னு சொன்னால் யாருமே வந்து அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து உண்மையான ப்ரைஸும் சொல்கிறதில்ல. ஓகே, நான் எப்பவும் கேட்குற ஒரு வேண்டுகோள் தான், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உண்மையான ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த தங்கமலை வந்து ஏறி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். நான் வந்து போன சாட்டர்டே வந்து வீடியோ போட்டிருந்தேன். அமெரிக்காவில் வந்து நிவாரணத் தொகை வந்து அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து தங்கமலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட நம்ம நேர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். நிவாரணத் தொகையை அறிவிக்க போகிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் இப்போ சொல்லியிருந்தேன் ஒரு 38,000 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அப்போது வீடியோ போடும்போது 980 பில்லியன் வந்து தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறத நோக்கி வந்து அவங்க டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதுவே வந்து 2 ட்ரில்லியன் தர்றதா முடிவு பண்ணாங்கன்னா பயங்கரமாக வந்து தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து நான் தொடர்ந்து வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு வர ஒன்று தான். செகண்ட் ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தங்க விலை வந்து உயரும் அப்படிங்கிறது. ஓகே, இன்றைக்கி என்ன சில்வர் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் வந்து 69.50 இருக்குது. ஒரு கிலோ வந்து 69,500. ஸோ நேற்று விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 ரூபாய்க்கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு கிலோவுக்கு வந்து 3000 ரூபாய்க்கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரே நாளில் வந்து கடுமையாக வந்து உயர்ந்திருக்கு. ஓகே, ஜிஆர்டி லலிதா ஜுவல்லரிஸ்லாம் இன்னும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 4,673. 24 கேரட் வந்து 5,047. ஸோ ஒரு சவரன் இன்றைக்கி ஜிஆர்டியில் வாங்கினீங்கன்னா 37,384 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம். லலிதா ஜுவல்லரிஸில் வந்து 4,660 ரூபாய்க்கு தராங்க ஒரு கிராமு. ஸோ லலிதா ஜுவல்லர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு சவரன் எடுத்திங்கன்னா 37,280 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம். ஆக்சுவலாக லலிதா ஜுவல்லர்ஸில் கொடுக்குறது தான் வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸ் இன்றைக்கி. மலபார் கோல்ட்லேயும் வந்து இதே ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஆக்சுவல் விலை என்னென்னு பார்க்கலாம். 24 கேரட் வந்து 5,113. ஒரு சவரன் வந்து 40,904. இதுவே 22 கேரட் எடுத்திங்கன்னா 4,733. ஒரு சவரன் வந்து 37,864. ஸோ கிட்டத்தட்ட 38,000 வந்துருச்சுன்னு சொல்லணும். நேற்று ஈவினிங் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. எக்ஸாக்டாக 100 ரூபா இல்லை, ஆனால் 100 ரூபாய்க்கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சவரனுக்கு வந்து 800 ரூபாய்க்கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து போடுற வீடியோஸில் வந்து சொல்லிட்டு வந்தது தான். 36,000 வந்தபோது கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணிக்க சொன்னேன். ப்ளஸ் வந்து செகண்ட் ஸ்டிமுலஸ் வந்தால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இது உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் நடந்திருக்கு. இன்னும் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வேக்சின் வரும்போது கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஆனால் செகண்ட் ஸ்டிமுலஸ் ஸ்டாக்ஸ் போயிட்டுருக்கும்போது தங்க விலை உயரும். இதுதான் வந்து ஃபேக்ட்டு. அது நடந்திருக்கு இப்போது. ஸோ நண்பர்களே, உங்களுக்கு இதுக்கு மேலேயும் எதுவும் சந்தேகம் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உண்மையான வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேரும். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.